வணக்க சொந்தங்களே, இது நான் ஆரம்பிச்சிருக்க புதிய யூடியூப் சேனல். இதுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் தருவீங்கன்னு நான் நம்புறேன். டெய்லி காமெடியா, ஃபன்னா, ஃபேமிலி ஓரியன்டா, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நான் டாபிக் வந்துட்டு கொண்டு போலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். சொந்தங்களே, மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். எம்மா எம்மா, என்னடி கொஞ்ச நேரம் இந்த இயற்கை ஏதாவது வேடிக்கை பார்க்க விடுறியா? வீட்டுல இருந்தாதான் நொய்யின்னு உயிரை வாங்குற. சரி வந்து இந்த இயற்கையை வேடிக்கை பார்ப்போம். நான் ஏன்டி இப்படி கத்திக்கிட்டே இருக்க? ஏம்மா, கிச்சன்ல போய் ஃபேஸுக்கு வந்துட்டு கடலமாவை அப்ளை பண்ணலான்னு பார்த்தா கடலமாவே காணுமா? எங்கம்மா எடுத்து வச்ச? ஆமா, இப்ப அதுதான் பெரிய வேலை பாரு. ஏன்டி இப்படி நொய்யின்ட்டு உயிரை வாங்குற? உங்க அண்ணிக்காரி எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாடி, போய் அவள்கிட்ட கேள்றி. ஏம்மா சொல்லுமா, அண்ணி வேற வீட்டுல காலையில இருந்து ஆளை காணி, எங்கதான் போனாங்கன்னே தெரியல. அவ எங்க போயிருப்பா? கழுத கட்ட குட்டிச்சோறு கோயிலுக்கு தான் போயிருப்பா. இங்க இருந்து வேற எங்க போக போறா? ஓ அப்படியா? அப்ப இப்ப வர டைம் தான். சரி விடு, உன்கிட்ட கேட்கறதுக்கு நான் அண்ணிக்கிட்டே கேட்டு எடுத்துக்குவேன். பாப்பா பேசுவீங்கடி, பேசுவீங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை நான் சீராட்டி பாராட்டி வளர்த்தா, இப்ப வந்து அண்ணி தானே உனக்கு முக்கியமா தெரியவா? போடி இப்போ. அட போவேன், எதையாவது உளறிட்டு இருப்ப. அடியே அடியே, இதுக்கு வேற வேலை போட பிள்ளை ஏதாவது கத்திக்கிட்டே கிடக்கும். அவளை ஆயிப்போச்சுல, இந்த வீட்டுல எனக்கு மரியாதை கூட இல்லைல்ல. பேசிக்கிறேன். அங்க யாரவன்? யாரவன்? முத்துசாமி மாதிரி இருக்கானே, அவன் வேண்டாம் நம்ம கொள்ளையில வந்து ஆடு ஓட்டுறதே. இந்த கீழே போய் அவனுக்கு இருக்கு. அப்பாடா, இப்பதான் வீட்டுல யாரும் இல்ல, நிம்மதியா டிவி பார்க்கலாம். சோனி, என்னமா பண்ற? சொல்லுங்கம்மா, நான் இப்பதாம்மா டிவி பார்க்க உட்கார்ந்தேன். என்ன ஏதாவது வேலை சொல்லாதீங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ டிவி பாரு, இன்னைக்கு லீவு தானே. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதான் பிரசாதெல்லாம் கிச்சன்ல வச்சிருக்கேன். அத்தை அம்மா எல்லாம் வந்தாங்கன்னா எடுத்து கொடுத்துரு, சரி? ஏம்மா இங்க இரும்மா, எங்கம்மா போற? காலையில எழுந்து பார்த்தா, பெட்ல இருந்து எழுந்து பார்த்தா நீ காணும். நான் எங்கேயோ போயிட்டேன்னு நினைச்சு நான் அப்பாட்ட கேட்டா, அப்புறம் தான் சொன்னாரு கோயிலுக்கு போயிருக்கேன்னு. ஏன் சொல்லிட்டு போனா உனக்கு என்ன? நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை எவ்வளவு தேடுன்னு தெரியுமா? இப்ப அதுக்குள்ள வந்துட்டு எங்கேயோ போறேன். எனக்கு காஃபி போட்டு கொடுமா, எனக்கு காஃபி வேணும். இங்க பாரு சுமி, அடம் பிடிக்க கூடாது. என்ன இந்த வயசுலயே காஃபி வேணும் டீ வேணும்னு கேட்டுட்டு இருக்க? கிச்சன்ல கேஸ் ஸ்டவ்ல பால் சூடு பண்ணி வச்சிருக்கேன், சரியா? அதை எடுத்து குடி, டம்ளர்ல ஊத்தி குடி. அப்பா வந்தாலும் எடுத்து குடு, அத்தா வந்தாலும் எடுத்து குடு, சரியா? ஏம்மா எங்கம்மா போறீங்க? நான் இங்க பக்கத்துல சின்ன பொண்ணு சித்தி வீட்டு வரை போயிட்டு வரேன்டி, ஒரு வேலை. ஆமா சரி, போயிட்டு வாங்க, சீக்கிரமா வாங்க, சரியா? இன்னைக்கு லீவ்ல ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது சமைச்சு தாங்கம்மா. சரிடி, சமைச்சு தந்துட்டா போச்சு. சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க. இந்தா இரு, எங்க போற அதுக்குள்ள காலையில? இல்லத்த, சின்ன பொண்ணு வீட்டுல ஏதோ பேசணும்னு சொன்னா, அதான் என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடலான்னு. இங்க வீட்டுல ஒரு வேலை பார்க்க துப்பு இல்ல. ஆவுனா கதை பேச கிளம்பிடு. வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாவது வேலை பாக்குறியா? நானே முடியாதவன், நான் என்ன வேலை பார்க்க முடியும்? அத்தை, நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன் அத்தை. காலைக்கு எல்லாத்துக்கும் பால் இருக்கு, காலையிலே பொங்கல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் மதியத்துக்கு வேணும்னா செஞ்சுக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணிக்கலாம். சோனிக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு, அவன் ஏதாவது டிஃப்ரெண்டா கேட்குறா. உங்க பையன் வந்தானா போயிட்டு ஏதாவது நான்வெஜ் எடுத்துட்டு வர சொல்லுங்க, மதியம் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். ஓ சமைச்சிட்டாளா? இது தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்கோமா? ஐயோ, இப்போ எந்த பாயிண்ட்டை போட்டு லாக் பண்றது இவள? நீங்க செத்த நேரம் வீட்டுல இருங்க, சோனி உங்களுக்கு பால் ஊத்தி கொடுப்பா, நீங்க குடிங்க. நான் சின்ன பொண்ணு வீட்டு வரையும் போயிட்டு இந்த வந்துடுறேன். அவளுக்கு எனக்கு தான் ஆவாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவ வீட்லயே போயிட்டு உட்காந்துருக்க? அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஆவாதுன்னு தெரியும், ஏன்னா அவங்க ஊப்படியா வச்சு எந்த காலத்துல நீங்க ஒண்ணு சேர மாட்டீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா நாங்க அப்படி இருக்க கூடாதுல்ல. நாங்க ஒத்து போயிருந்தாதான் நாளை பின்ன எங்க குழந்தை குட்டிக்கு வந்து நல்லா ஆரோக்கியமா நல்ல செழிப்போட நல்லா ஒத்து இருக்க முடியும். ஆமா, எதையாவது சொல்லு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு பாத்துக்க, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. பாரு, சொல்ல நடந்துகிட்டே போறத பாரு, ஏதாவது காத்துல வாங்குறாளா? அடியே எந்திரிச்சுப்போ, உங்க அம்மா தான் ஏதாவது பால் வச்சிருக்காளாமே, போய் எடுத்துட்டு வந்து குடு. ஏன் அப்பாயி, உங்களுக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, நீங்க போயிட்டு வச்சு எடுத்துட்டு வாங்களா எனக்கும். இந்த மாதிரி கழுத கூட பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் பார்த்துக்கோ. அப்படியே உங்க அம்மா உரிச்சு வச்சுட்டு வந்திருக்கு அந்த குடத்துலலாம். அதானே, வீட்டுல நீங்களும் ஒரு வேலை செய்ய மாட்டீங்க, அத்தையும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க, எங்க அம்மாவே தானே எல்லா வேலையும் செய்யணும். நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
எனக்கா சந்தர்ப்பம் கிடைக்கட்டும். அப்பாயி உங்களுக்கு இருக்கு. என்னடி என்னடி மனோகுற வாய்க்குள்ளே மனோகுற? இல்லை போயிட்டு ஊற்றி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். போ போ எந்திரி, அந்த டிவிஎஸ்ஸை போட்டு விட்டு போ. டிவியை தானே தூக்கி ஒரு தலையில தான் போடணும். எங்கெல்லாம் சுத்தி வந்துட்டு இங்கேதான் படுத்திருக்கான் அவன். இந்த டேய் தம்பி, என்னடா பண்ற படுத்துக்கிட்டு? ஜோ 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 அழுவாதிரி தங்கமே, எங்கடா போயிட்டாங்க உங்க அப்பாயி? இங்கே தானே விட்டுட்டு போனேன். அத்தை அத்தை சொல்லிட்டு தாங்க, அழுவாதீங்க, ரூம்ல போய் உங்களை தூங்க வைக்கிறேன். எங்க கூப்பிட்டா அழகானும், அப்படியே நைஸா போய் படுத்துருவோம். அப்பதான் இவ கண்ணில் சிக்க முடியாது. அத்தை வந்துட்டா போலயே. சொல்லுமா மருமகளே. எங்கத்த போனீங்க? வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கும், ஒத்த பொம்பளையே நான் எல்லாத்தையும் எப்படி பார்க்க முடியும்? ஏதாவது கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ணாதானே நல்லா இருக்கும். உங்க பையனும் வேலைன்னு ஓடிடுறாரு. அந்த பேரப்பிள்ளையாவது தூக்கி வச்சிருக்கலாம்ல. அவன் பாட்டு கீழே தரையில போய் உருண்டுட்டு இருக்கான். எடுத்து தூங்க போகணுன்ற ஒரு அக்கறை கூட இல்லைல்ல உங்களுக்கு. நான் பின்வாசல்ல தானே துணி துவச்சிட்டு இருந்தேன். ஒரு வார்த்தை எங்களையாச்சும் கூப்பிடுறது இல்ல? இல்லம்மா, அங்க வெளிய ராசம்மா கூப்பிட்டாளா, அதான் சும்மா என்னன்னு கேட்கலான்னு போனேன். அவ இவ்வளவு நேரம் பிடிச்சி வச்சுட்டு கதை பேசிட்டாமா. அவன் மேலதான் தப்பு, நான் எதுவும் பண்ணல. ஏதாவது பண்ணுங்க, உங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு அழுத்து போச்சு. சே என்ன ஓவரா பேசுற? என் பையன் தான் சொல்லி கொடுத்துருவான் பாத்துக்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தானே இந்த கிழவிகிட்ட பயப்பட வேண்டியதா இருக்கு. எதுவா இருந்தாலும் மோகன்கிட்ட போய் அப்படியே சொல்றது, அவனும் அப்படியே எதுவுமே காதுல வாங்கிக்காம அவனும் அப்படியே நம்பிக்கிட்டு வந்து என்ன கத்துவான். சின்ன பொண்ணு என்ன காலையில ஆரம்பிச்சாச்சா? இவ எது காலையிலே வந்தா? என் மருமகிட்ட அல்லாத இல்லாதையும் போட்டு மூட்டி விடுறதே இவதான். வாங்கக்கா, வாங்க. எப்ப வர சொன்ன உங்களே? எப்ப வரீங்க? இல்லடி சின்ன பொண்ணு, இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் நல்ல வேளை காலையிலே சமைச்சு வச்சதுனால இப்ப வர முடிஞ்சது. இல்லைன்னா இன்னும் நேரம் ஆயிருக்கும், சாயந்தரம் தான் வந்திருப்பேன். அத்தை இந்த பரி என்னடி அவளை எதுக்கு நீ கூப்பிட்டா? நீனே எப்படின்னு உன்னால வீட்டுல குந்திருக்க முடியாதாடி? அவ மாமியாருக்கு எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்ப எதுக்கு அவளெல்லாம் வீட்டு கூப்பிட்டு இருக்க? அத்தை ஒரு முக்கியமான விஷயமா தான் அத்தை. நீங்க ரூமுக்கு போங்க, நான் என்னன்னு வந்து உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான விஷயமா? அதுக்கு எதுக்கு இவ்வளோலாம் கூப்பிடுற? அத்தை பணம் சம்பந்தப்பட்ட மேட்டர். ஒருவேளை அவ மாமியார்காரி நம்மளுக்கு பாதி சொத்தை எழுதி வைக்க போறாளோ, அதான் அப்படி சொல்றாளோ? இருக்கும். நம்ம ரூம்குள்ள போவோம், இவங்க என்ன பேசுதுன்னு அப்புறம் வந்து நம்ம மருமக சொல்லுவா. சரிடி மருமவளே, எனக்கு கை கால்லாம் அசதியா இருக்கு, நான் ரூம்ல போய் செத்த உடக்குறேன். சரிங்க அத்தை, பேராண்டி பக்கத்துலயே படுத்துருங்க. ஏக்கா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? வந்துட்டேன்டி. 2000 ரூபா தானே? ஆமாக்கா, 2000 ரூபா தான். ஏதோ நீ குழு காசு கட்டணும், நாளை இத்தனை மாசமா கட்டி வந்துட்டு இவ்வளோ காசு சேர்த்துட்டேன்னு சொன்னதுனால தாண்டி கொடுக்குறேன். ஏமாத்தி போடாதடி. ஏக்கா யார்கிட்ட ஏமாத்துறதுன்னு இல்லையா? ஓன்ட்ட போய் ஏமாத்துவனா? இத்தனைக்கும் ஓ மாமியாரும் என் மாமியாரும் ஒரே வீட்டில் வாக்கப்பட்டவங்க. ஆனால் 2 பேர் எளியும் முனையமாக தான் அடிச்சுக்கிட்டு தெரியுதுங்க. நம்ம 2 பேரும் இப்படி ஒத்துருப்போம் தானக்கா எல்லாத்துலேயும் நான் வந்து அனுசரிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அது இப்ப சொன்ன பாரு 100ல ஒரு வார்த்தை. அதுக்கு தாண்டி நானும் இப்படி அப்படியே பிடிச்சி இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் குடும்பத்தை ரெண்டுத்தையும். ஆனா உங்க மாமியார் எதுவும் கட்டுக்கிட்ட மாதிரி தெரியலையே, என்கிட்ட பேச மாட்டுது. அந்த கிழவி கிடந்துட்டு போகுது, அதுக்கு வேற வேலை என்ன? சரி காசு எடுத்து கொடு. இந்தாடி கரெக்டா இருக்கா நீ எண்ணி பாத்துக்க. அட போக்கா, சும்மா இருக்கா. கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்க்கணுமாமே? நீ கரெக்டாக தானே கொடுப்ப. சரிக்கா, நான் என்னைக்காவது மீட்டிங் போட்டாங்கன்னா சொல்கிறேன் வாங்க, சரியா? சரி நீங்கள் இப்போ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அதுக்குள்ளே அங்கேயும் தேடுவாங்க, இங்கே எங்கள் மாமியார் கிளம்பி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னன்னு. சரிடி போயிட்டு வரேன். எங்க இங்கே தானே வர சொன்னா, ஆளையே காணோம். என்னடா இது சத்தத்தை கேக்குது, ஆளை காணுமே. சே போங்க, நான் கூட பயந்துட்டேன் யாரோ என்னவோன்னு. வரத்துக்கு ஏன் இவ்வளோ நேரமா உங்களுக்கு? அப்புறம் என் அழகு ரதியை பார்க்க நல்லா டிப்டாப்பாக கிளம்பி வர வேணாமா? சரி வா, பார்க்குக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சா? அப்படி என்ன காலைல சுடு தண்ணி ஊற்றிட்டு வரீங்க?
இல்லடி, வீட்டில் வேற ரொம்ப வேலை கொடுத்துட்டாங்க அப்போ ஆஃபீஸில். அதான் கொஞ்சம் வேலை பார்க்க டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் டைம் கிடச்சிது உன்னை பார்க்க. அதான் சரி வா பார்க்குக்கு போயிட்டு 4 வார்த்தை பேசிட்டு காத்தாட இருந்துட்டு வரலான்னு பார்த்தேன்.